கொடுத்த கொடஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடு தெய்வம் தேடியும் மள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு of 9C. I am going to tell about explanation of proverb. Honesty is the best policy. The proverb honesty is the best policy means that we have to honest and truth in life, even bad situation. This proverb is said by the famous person Benjamin Franklin. He regarded honest is the best tool for a successful life. The honest is the backbone of the successful relationship. One must be loyal and speak with that every walk of life in all dealings. Honesty, loyalty and truthfulness provide the peace of mind. It is observed that an honest and truthful person always leads a happy life. It is a weapon which always helps us conquer in every walk of life. Honest counts more than the gold. Finally, the best of way to lead a peaceful, happy life is honest. Honest people is always live in comfortable life. Thank you. Good morning to one and all presents here. I am E. Pavan from 9th standard C section. Today's proverb: a friend in need is friends indeed. உயிர் கொடுப்பவன் தோழன். Self help is the best help. தன் கையே தனக்குதவி. Hard work never fails. முயற்சி திருவினை ஆக்கும். You must walk before run. சிந்தித்து செயல்படு. Face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். Thank you. Stay safe. வணக்கம். திருக்குறள் பொறையுடைமை மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாழ்ந்தல் தகுதியால் வென்று விடல். துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். தேங்க்யூ. Good morning to all. My name is Devadarshini. I am studying 9th standard. Thought for the day. Mistake increases your experience and experience decreases from your mistake. If you learn from the mistake, then others learn from your success. Confidence and hard work is the best medicine to kill the disease called failure. It will make you a successful person. By Dr. APJ Abdul Kalam. Thank you. Have a nice day. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காசிதேஷ் 9th C. பேராசை பேரழிவு. ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அறிவுச்செல்வன். அவன் பேருக்கேற்ற மாதிரி அவன் அறிவும் சிறந்து விளங்கினான். அவன் 20 வயதுக்குள் பல கலைகளை கற்றுவிட்டான். ஒரு நாள் சித்தரிடம் மந்திரங்களை கற்கும் போது பல மந்திரங்கள் கற்றான். அதில் ஒன்றுதான் வானத்திலிருந்து ரத்தின கற்கள் பொழியும் மந்திரம். அது எப்போது பொழியுமானால் நட்சத்திரங்கள் அணிவகுக்கும் போது
அந்த மந்திரத்தை சொன்னோம்னா வானத்துல இருந்து ரத்தின கற்கள் பொழியும். அத வச்சு நீ பணக்காரன் ஆக மட்டும் முயற்சிக்காத, நீ உழைப்பாலேயே உயர பாரு என்று சித்தர் அறிவுறுத்துறாங்க. ஒரு நாள் பக்கத்து நகரத்து காட்டிற்குள் செல்லும் போற ஒரு பயங்கர கும்பல், திருடர்கள் கும்பல் அவனை வழிமறிச்சாங்க. இப்ப வழிமறிச்சிருக்கும் போற தற்செயலா வானத்துல பார்க்கும் போற நட்சத்திரங்கள் அணிவகுச்சு. இப்ப அந்த மந்திரத்தை சொல்லும் போற ரத்தின கற்கள் எல்லாமே வானத்துல இருந்து விழுகும் போற திருடர்கள் கும்பல் வியப்புடன் பார்த்தாங்க. திருடர் கும்பல் உள்ள தலைவன் டேய் இவனை சிறை புடிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒரு திருடர் கும்பல் அந்த ரத்தின கற்களை எடுக்கும் போது 2 திருடர் கும்பலுக்கும் ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டைக்கு நடுவுல அறிவுச்செல்வன் புதருக்குள் நடுவில் ஒளிஞ்சு கொண்டார். அப்ப அந்த 2 சண்டையிலையும் ரொம்ப பெரிய சண்டையானோனையே அந்த 2 சண்டையில உள்ள திருடர் கும்பல் வெட்டி சாவடிச்சிட்டாங்க. அந்த சாவடிச்ச உடனே அந்த அறிவுச்செல்வன் காணா பேராசை பேரழிவு ஏற்படுத்துவதை அவன் கண்ணே பார்க்கும் போத இன்னமே உழைப்பாலேயே உயரணும் அப்படின்னு இந்த ரத்தின கற்களை திரும்பி பார்க்காம வேகமாக நடந்தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா பேராசை பேர்நஷ்டம் என்பதை அறிந்து கொள்வோம். நன்றி. Happy morning, students. Happiness is very, very important in life. Let us spread happiness by greeting each other with happy morning or happy afternoon or happy evening. Okay? So, happy morning, children. See, my dear children, discipline is a bridge between goals and accomplishments. Every student must have a goal in their life. Everyone will have a goal, right? In order to reach the goal, in order to accomplish the goal, discipline is very important, and discipline is the bridge. Okay, in what way we have to develop the discipline? In attending the online class, by conducting the assembly with proper dress code. See, my dear students, if it is a regular school, will you conduct assembly in color dress? In fact, no, not at all. You will be conducting assembly with proper uniform. So maybe now this is Corona time, you may not have proper uniform, your uniform may not be fitting you. So we give you a suggestion, right? If you have sports dress, you can wear sports dress. If you have white color, plain white shirt for boys, white t-shirt, plain white shirt or white t-shirt for boys, and white chudidar for girls, that can be worn, or your regular uniform. Okay, in these 3 you can use white dress, your school uniform, or your sports dress. See, my dear children, as I have already told you, it is school away from school. Okay, you are all enjoying school in your home itself, away from school, school away from school. So let us be disciplined in conducting assembly. Let us be disciplined in attending the online class regularly and completely.
5 periods means 5 periods. 6 periods means 6 periods. Let us attend the class with discipline. Okay, I hope you will follow this instruction. Be disciplined. Children, now you see, you have to submit your answer sheets. The school door is open. You can send your parents, relatives, friends, neighbors to come and submit your answer sheets. And August month syllabus plan is already posted in the group. Please go through it for your reference. Thank you, children. Have a disciplined day.